எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், நான் திருமேனி, மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ரெக்கார்ட் மேக்கப் ஈவெண்ட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இனி கொஞ்சம் வந்துட்டு அந்த டீட்டெயில்டாக ஈவெண்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 4:30 அந்த மாதிரி எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லோ கலர் சாரீ இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்னெல்லாம் வேர் பண்ணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ரீப்ளீட் எல்லாமே பண்ணி ரெடியாக பக்காவாக வச்சுட்டேன். இதோட வீடியோ எல்லாமே நான் எப்படி ப்ரீப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை டிஷ்யூ வச்சு நான் நல்லா வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இயரிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மறந்துடுவேன் நான் ஃபைனலாக ரிமூவ் பண்ணி வேறு ஸ்டட்டு போடுறதுக்கு, அதனால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃபேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபேஸ்க்கு வந்து ஃபேன் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் லைட்டிங் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஃபேன் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி சீலிங் ஃபேனும் ஓடிட்டு தான் இருந்தாலும் ஃபேஸ்க்கு வந்து எனக்கு பத்தலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு லைட்டிங் இருக்கிறதுனால. அதனால் இந்த ஃபேன் வச்சுக்கிட்டேன். இதோட ஃபேனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணுறதுக்காக நான் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கரெக்டரையுமே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அப்ளை பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் அப்ளை பண்ணிடக்கூடாது, மீடியமாக அப்ளை பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஈவன் டோன் நம்மளுக்கு கிடைக்கும். நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சதும் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக இருந்தது. நான் எந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சினோ அதே மாதிரியே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஹாப்பியாக இருந்தது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் லென்ஸ் வைக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே லென்ஸ் வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஐ மேக்கப் எல்லாமே வந்து பண்ணணும் இல்லையா, மேக்கப்பே பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கண்ணில் தண்ணி வரும்ல நம்மளுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எனக்கு அவ்வளோ வந்துட்டு டெய்லி ரெகுலர்லாம் வச்சு ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பவர் லென்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், பவர் இருக்கும் அப்படிங்கிறனால லென்ஸ் வந்து அடிக்கடி வைப்பாங்க, இல்லை டெய்லி ரெகுலராக கூட வைப்பாங்க. நான் வந்து எப்போவாவது மேக்கப் பண்ணோம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, இல்லை மேக்கப் வந்து வீடியோஸ் நம்ம பண்ணோம் அப்படிங்கும் போது தான் நான் வந்து லென்ஸ் வைப்பேன். அதனால் கண்ணில் தண்ணி கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ அதை மறந்துட்டு நான் லென்ஸ் வைக்க மறந்துட்டேன். ஃபைனலாக எப்படியோ வந்துட்டு இன்பிட்வீனில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சது அப்படிங்கிறதுனால கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக இருந்தது. எனக்கே தெரிஞ்சது என்னடா இது ரெட்டிஷாக தெரியுது வீடியோவில் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தென் இந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டு ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே அங்கே முடிஞ்சுது. செம்ம க்ரௌடாக இருந்தது அந்த ஏரியாவில். நாங்கள் கேபில் தான் போயிருந்தோம். அங்கே ஆக்சுவலி அந்த ஸ்டூடியோ ஒரு இங்கேருந்து வீட்டிலேருந்து நான் ஸ்டூடியோ பிளேஸ் போயிட்டேன். மாடல் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் சாரீ ட்ரிப்பிங் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே மாடலுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த ஈவெண்ட் இருக்க பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே என்னடான்னா அந்த ஏரியா ஃபுல்லாமே, அந்த ஸ்ட்ரீட்டு அந்த ஏரியா ஃபுல்லாமே செம்ம க்ரௌடாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காகவும் இருந்தது. 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர ரஷ்ஷு. ஏன்னா 493 பார்ட்டிசிபென்ட்ஸு அப்படிங்கும் போது எல்லாருமே கேபு ஆட்டோலெல்லாம் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறனால செம்ம க்ரௌடாகவும் இருந்தது. அண்டு இதில் மேக்கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மேக்கப்பில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரைலானோடது யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அண்டு அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ரைலானோட பேஸ் வந்து நல்லா செட் பண்ணிவிட்டு அது நல்லாவே வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பேட்சியாக இருக்கும். இது நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் மாதிரி வேணுமா, இல்லை ஹெவி கவரேஜாக வேணுமா, இல்லை 2 கோட்டில் வேணுமா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் தகுந்த மாதிரி அண்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு டிஷ்யூவில் தான் எடுத்து வச்சு செட் பண்ணேன். தென் அதை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ மேக்கப்புக்கு நான் ஒரு கன்சீலர் எடுத்து நான் ஐஸில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் ஐ பேஸாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்லூஷன் பவுடர் வச்சு செட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. ஐ பேஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிரான்சிஷன் கலர் எடுத்துருந்தேன், அதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதை விட்டு கொஞ்சம் டார்க்கான கலரையும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் த தேர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர், அதாவது 3 ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண லுக்காக இருந்தது. பாருங்கள், ஒரு மைல்டான ஒரு லுக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி, ஒரு கிளிட்டர்ஸ்லாம் இல்லாமல், இல்லை ஷிம்மர்ஸ் எல்லாம் இல்லாமல். இது பார்த்திங்கன்னா இப்போ ஞாபகம் வருது ஆக்சுவலி எனக்கு. இது வந்து லென்ஸ் வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய லுக். பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். எந்த ஒரு கிளிட்டரும் இல்லை, ஷிம்மரும் இல்லை.
ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு மேட் ஃபினிஷ்லேயே வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த லுக்கை. ஸோ இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஆக்வா லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா செம்ம ஹாப்பியான மூமெண்ட் வந்து அந்த இடத்துல, தட் மீன்ஸ் அந்த ஈவெண்ட் பிளேஸில் அண்ட் மெடல் வாங்கணும் இல்லையா. மெடல் வந்து எனக்கு வந்து கண்ணன் மாஸ்டர் தான் வந்துட்டு எனக்கு மெடல் வந்துட்டு வேர் பண்ணார். அந்த மெடல் போடும்போது அவர் என்ன சொன்னாருன்னா மேக்கப் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு அங்கே வந்துட்டு வா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரு லெஜண்ட் வந்து நம்ம மேக்கப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி சொன்னார். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கும். நான் அந்த இடத்துல போகிறேன், வெயிட்லாம் ரொம்ப நேரம்லாம் பண்ணல, ஜஸ்ட் அங்கே போகிறேன், நான் அந்த மெடல் வந்துட்டு அவர் வேர் பண்ணுறாரு. அந்த ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்துட்டு மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தென் என்னோடய காஸ்டியூமும் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ரெண்டுமே வந்துட்டு ஐஸும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், தட் மீன்ஸ் மேக்கப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அண்ட் காஸ்டியூமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தேன் அப்படின்னா சைடில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கொடியில் போட்டிருக்கேன்ல எல்லோ கலர் சாரீ, அதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு பெல்ட், எல்லோ கலர் பெல்ட்டே வந்துட்டு நான் வேர் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சரணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். அந்த ப்ளவுஸ் இருந்தது. ஆக்சுவலி நான் வெயிட் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் எந்த ப்ளவுஸஸுமே ஸ்டிச் பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸும் எனக்கு இப்போ நான் வெயிட் கம்மி பண்ணிட்டேன்ல, டயட் இருந்து வெயிட் கம்மி பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலி அமேசானில் ஒரு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன், அது வந்து ரொம்ப லைட் கலராக இருந்தது, சாரீக்கு வந்து மேட்ச் ஆகலை. அண்ட் அது வந்து காலர் நெக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் மாதிரி இருந்தது. அது எனக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிறனால நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். பழசு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் கிடச்சிது. என் தங்கச்சி சொன்னால் உங்ககிட்ட ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இருக்குன்னா எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும், பட் எனக்கு அந்த சைஸ் வந்து மேட்ச் ஆகுமா, தட் மீன்ஸ் சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. பட் எடுத்து வேர் பண்ணி பார்த்தேன் நைட்டு, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக இருந்தது, செம்ம ஃபிட்டிங்காகவும் இருந்தது. அதனால் சரி ஓகே அப்பாடி அப்படின்னு அது வேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸை அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு ஒரு ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, வர்ணம் சாரீஸ் அப்படிங்கிறத ஷாப் வந்து கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷாப்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 ருபீஸ் வருது. உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. ஆக்சுவலி நார்மலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் அப்படின்னாலே கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த சாரியை பார்க்கவுமே வந்துட்டு அவ்வளோ எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால் இந்த சாரீ ஓகே எனக்கு வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி சேல் ஆனால் சேல் ஆகிட்டு போகுது, பட் இல்லைன்னா நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஈவெண்ட் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இல்லையா, அது ஃபைனல் டே தான் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணினேன். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லி அந்த சாரீ வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இன்ஸ்கர்ட்டும் அந்த அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க, ஆனால் அதே கலரில். ஆனால் நான் அது வேர் பண்ணல, நான் ஷேப் வேர் ஒன்று வேர் பண்ணியிருந்தேன். ஷேப் வேர் வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மேட்ச் ஆகுமா என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு டவுட்டாகவே இருந்தது எனக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாக்டான என்னோடய சாரீ கலர்லேயே இருந்தது அப்படிங்கிறனால செம்ம ஹாப்பியாகவும் இருந்தது. அண்ட் பெல்ட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு அது ஆர்டர் பண்ணி வாங்கினதும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எல்லோ கலர் சாரீ ஃபுல் நிறைய எல்லோ அண்டு பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குங்கும்போது அவ்வளோவா தெரியாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், ப்ளூ கலரில் வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு. பட் வேர் பண்ணி பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ளூ கலர் கூட அவ்வளோ செட் ஆகிருக்காதோ என்னவோ, டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பொலைட்டாக நீட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த கிளிப்பிங்ஸும் வந்துட்டு நான் ஃபைனலாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் லென்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அண்டர் ஐ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு காஜல் மஸ்காரா அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, காஜல் மஸ்காரா ஐலைனர் அது எல்லாமே நான் வேர் பண்ணிட்டேன். காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் காஜல் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு ஒயிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட் வந்து ஒயிட் யூஸ் பண்ணேன். எனக்கும் வந்துட்டு அந்த ஒயிட் தான் வந்துட்டு எனக்கு என்னவோ கண் வந்து நல்லா ப்ரைட்டாக பாப்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்டையும் வந்து நான் கேட்டேன் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவரும் வந்துட்டு ஒயிட் தான், அதாவது நான் என்னோடய ஸ்கின் கலர் நான் வேர் பண்ணியிருந்தேன், ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்கு எந்த ஐ லுக் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஸோ அதனால் ஓகே இது வந்து பிளாக்கு, இது வந்து பேஜ் கலர் அப்படிங்கிறதுனால சரி எது போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி ஓகே கொஞ்சம் வந்து கண் வந்து பாப்பப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த பிளாக்கையும் வந்து நான் அழிச்சிட்டு என்னோடய ஸ்கின் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காஜலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலர் இருக்கிறது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் காஜல் ஒரு பைத்தியம். ஸோ என்ன பண்ணாலுமே வந்துட்டு காஜல் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி, மற்ற எந்த மேக்கப் பண்ணாலும் பண்ணலைனாலும் காஜல் மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். பட் இந்த தடவை என்னவோ கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிளாக் காஜல் யூஸ் பண்ணாமல் இந்த கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஜல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஸ்மஜ் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் ஆகுது அப்படின்னாலும் சரி, ஆகலை அப்படின்னாலும் சரி, கீழே வந்து லைட்டாக ஸ்மஜ் பண்ணி விட்ருவோம் நம்ம ஐஷேடோ வச்சு. ஸோ அந்த லுக் வந்து இன்னுமே வந்துட்டு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அந்த லுக் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்போது இந்த மாதிரி ஒரு vlog மாதிரி டுட்டோரியல் மாதிரி பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் அண்ட் ஐ லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பக்காவே வந்துட்டு இருந்தது. அண்ட் எனக்கு அப்போவே நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு டிஷ்யூ வச்சு நான் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்வெட் எல்லாமே அந்த டிஷ்யூவில் வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது அண்டு மூவும் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்டு தென் பவுடரிங் கான்டோர் தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை க்ரீம் கான்டோரோ, க்ரீம் ப்ளஷோ, க்ரீம் ஹைலைட்டரோ நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே பார்த்திங்கன்னா பவுடர் ரிலேட்டடாகவே போயிட்டேன். எனக்கு மேக்கப்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த கான்டோரிங் பார்ட்டு தான். பிடிச்ச பார்ட் அப்படிங்கிறதுனாலே கான்டோரிங் பார்ட் தான். எனக்கு அந்த கான்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி ஸ்கல்ப்டடாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம பவுடரிங் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கல்ப்டடாக இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு பவுடரிங் எஃபெக்டில் இருக்கும். இந்த கான்டோரிங் பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த கட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஜா லைனில் அந்த சின்ன ஏரியாவில் எல்லாமே பார்த்திங்கன்னா நோஸ் எல்லாமே நான் கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஷேட் தெரியுதா, உங்களுக்கு அந்த ஷேடிங் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கான்டோரிங்லாம் பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் லுக்காக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு நீட்டான ஒரு மேக்கப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுதான் என்னோட வேர்ல்ட் ரெக்கார்ட் மேக்கப் ஈவெண்ட்டோட காஸ்டியூமாக இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் என்னோட மேக்கப் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.